அனைவரையும் டிஎன்பிசி ஏஸ்டி கிரேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா பிரசிடென்ட், ஓகேங்களா, இந்திய குடியரசுத் தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். அவங்களுடைய வரிசை, ஓகேங்களா. முதல்ல ராஜேந்திர பிரசாத் அவங்கள இருந்து இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு வரைக்கும் வர யாரெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவர்களா பதவி ஏற்றுக்கிறாங்க, அவங்களோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நமக்கு கிளியரா பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, அதாவது இந்திய குடியரசுத் தலைவரோட அந்த முறையை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. நம்ம இந்திய அரசு குடியரசுத் தலைவர் முறையை எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா இங்கிலாந்து, ஓகேங்களா. இங்கிலாந்துல இருந்து நம்ம எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு, இந்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை, அதுக்கப்புறம் இவங்களோட பதவி விலகல் முறையை எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. குடியரசுத் தலைவரோட பதவி விலகல், ஓகேங்களா, பதவி நீக்கும் முறையை எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் முறை எங்க இருந்ததுன்னா இங்கிலாந்து, அவங்களோட பதவி நீக்கும் முறை எங்க இருந்ததுன்னா அமெரிக்கா, ஓகேங்களா. அது போக இந்திய அரசியலமைப்புல, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்புல குடியரசுத் தலைவரை பத்தி ஆர்டிகிள் எந்த பகுதியில சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 5ல 52ல இருந்து 62 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆர்டிகிள் 52, ஓகேங்களா. ஆர்டிகிள் 52ல ஸ்டார்ட் ஆகி 62 வரைக்கும் அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. அது போக குடியரசுத் தலைவர் அதிகாரங்களை பத்தி இன்னும் நல்லா தெளிவா மற்ற ஆர்டிகிள்ல வேற சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்திய ஒன்றியம், ஓகேங்களா, அதை பத்தி 52ல இருந்து 78 வரைக்கும் இருக்கும். அது போக 52ல இருந்து ஆர்டிகிள் 152, ஓகேங்களா, அது வரைக்குமே நம்ம மத்திய அரசாங்கத்தை பத்தி தான் இருக்கும். தலைமை கழக அதிகாரிகள் வரைக்கும் 151 வரைக்கும் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. 52ல இருந்து 151 வரைக்கும் அதை பத்தி தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. சிஏஜி வரைக்கும் சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம், ஓகேங்களா. ஆர்டிகல் 52 என்னன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதன்படி யாரெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா கிளியரா பார்த்துடலாம், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, முதல் முறையாக இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா. அவங்க எப்போனா 1950ல இருந்து 1962 வரைக்கும் பதவி வச்சிருப்பாங்க. இருமுறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் இவங்க தான், ஓகேங்களா. நீண்ட காலம் பதவி வகித்தவரும் இவர் தான், ஓகேங்களா. இவங்களுக்கு அப்புறம் யார் பதவி வகித்திருப்பாங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக இருந்து பின்பு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் இவங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவராக தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, ஓகேங்களா. குடியரசுத் தலைவராகிறதுக்கு முன் வெளிநாட்டு தூதுவராக பணியாற்றியவர். அது போக இவருக்கு பாரத ரத்னா விருது இவர் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே வழங்கியிருப்பாங்க. எப்போனா 1954. ஸோ இவர் ஆசிரியராக இருந்து பின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆசிரியராக இருந்திருப்பாரு, நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருப்பாரு. நெக்ஸ்ட் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான், ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான். ஸோ உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யாரு குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருப்பாங்கன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன், ஓகேங்களா. இவரோட பதவிக்காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1967 டு 1969. ஸோ குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம் நபர் இவங்க தான், ஓகேங்களா. ஸோ இவரும் குடியரசுத் தலைவராக முன்பு பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. எப்போனா 1963. பதவியில் இருக்கும்போதே இருந்த முதல் குடியரசுத் தலைவர், ஓகேங்களா. இவர் பதவியில் இருக்கும்போதே இறந்துருவாரு. ஸோ நான் இன்னும் பிறவாத ஒரு தோட்டத்துக்குயில் என்று தன் கல்லறையில் எழுதி வைக்க கூறினார், ஓகேங்களா. நான் இன்னும் பிறவாத ஒரு தோட்டத்து குயில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கல்லறையில எழுத சொல்லி இந்த ஜாகிர் ஹுசேன் கேட்டிருப்பாரு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான குறுகிய காலம் பணியாற்றிய குடியரசுத் தலைவர் இவர் தான், ஓகேங்களா. குறுகிய காலமா குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இவர் தான். ஒரு வருடம் 355 நாட்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு அப்புறம் யாரு குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருப்பாங்கன்னா தற்காலிக குடியரசுத் தலைவர், ஓகேங்களா, பிவி கிரி அவங்க பதவி வச்சிருப்பாங்க 1969, 69, 3/5/27, ஓகேங்களா. ஸோ துணை குடியரசுத் தலைவராக இருந்த போது குடியரசுத் தலைவராக இருந்த காரணத்தினால் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவி கிரி அவங்க தான். ஸோ அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக
துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். ஓகேங்களா, பதவியிலிருந்து விலகியதுனால தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகி இருப்பாரு. ஸோ இவர் விலகிறதுனால இந்திய அரசுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கும். எப்போன்னா 1969 சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேங்களா, அவங்க வந்து முதலில் தற்காலிக குடியரசுத் தலைவரா பதவி வகித்திருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிதயத்துல்லா. ஓகேங்களா, ஹிதயத்துல்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஸ்டின் இதுல இருந்தே கேட்பாங்க. ஸோ நீதிபதி ஹிதயத்துல்லா தற்காலிக குடியரசுத் தலைவரா பதவி வகிச்சிருப்பாரு 20/7/1969 டு 24/8/1969. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். இவர் அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகிச்சிருப்பாரு. 2 முறை தற்காலிக குடியரசுத் தலைவரா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ எப்போல்லாம் அக்டோபர் 6, 1982 முதல் அக்டோபர் 31, 1982 வரை அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் மருத்துவ சிகிச்சையின் காரணமாக பணி தொடர முடியாத காரணத்தால் இவர் 2வது முறையாக தற்காலிக குடியரசுத் தலைவரா பதவி வகித்திருப்பாரு. ஸோ ஒரு நபர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்து, தலைமை நீதிபதியாகவும் இருந்து, துணை குடியரசுத் தலைவராக இருந்து, தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிதயத்துல்லா. அவங்கதான் 3 பதவிகளையும் வகிச்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவர் பதவியில இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பதவியில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாரு. அதன்படி வி கிரி அவங்க வந்து ரிட்டன் குடியரசுத் தலைவரா பதவி வகித்திருப்பாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 24/8/1969 டு 24/8/1974 வரை. ஸோ காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் இவங்க தான். ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வி கிரி அவங்க தான். நெக்ஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் யார் பதவி வச்சிருப்பாங்கன்னா பக்ருதீன் அலி அகமது அவங்க வந்து பதவி வகிச்சிருப்பாங்க. ஸோ எப்பன்னு பாத்தீங்கன்னா 24/8/1974 முதல் 11/2/1977 வரை பதவியில் இருக்கும்போது இறந்த 2வது நபர் இவங்க தான். ஓகேங்களா, இவங்க இருந்ததுனால ரிட்டர்ன் எலெக்ஷன் வச்சிருப்பாங்க. 1975ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்ருதீன் அலி அகமது அவங்க தான். ஓகேங்களா, பக்ருதீன் அலி அகமது அவங்க தான் அவசர திட்டத்துல கையெழுத்திட்ட பிரசிடென்ட் அவங்க தான். ஓகேங்களா, ஸோ இவங்க இறந்ததுனால தற்காலிக குடியரசுத் தலைவரை யார் பதவி வகிச்சிருப்பாங்கன்னா பிடி சாட்டி அவங்க வந்து பதவி வகிச்சிருப்பாங்க. எப்போன்னா 11/2/1977 டு 25/7/1977 வரைக்கும். ஸோ துணை குடியரசுத் தலைவராக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்ட 2வது நபர் இந்த பிடி ஜாட்டி அவங்க. ஸோ இவங்க மைசூர் மாநில முதல்வராக பணியாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, மைசூர் மாநில முதல்வராகவும் இவங்க பணியாற்றிருப்பாங்க. தற்காலிக குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் பதவி தேர்ந்தெடுக்கணும்ல. ஸோ அதன்படி நீலம் சஞ்சீவி ரெட்டி அவங்க வந்து 6வது இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருப்பாரு. எப்போன்னா 25/7/1977 டு 25/7/1982. ஸோ சபாநாயகராக பணியாற்றி பெண் குடியரசுத் தலைவராக முதல் நபர். ஓகேங்களா, இவங்க குடியரசுத் தலைவராக முன்னாடி சபாநாயகரா பதவி வகிச்சிருப்பாங்க. ஸோ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் இவங்க தான். ஸோ இவங்க வந்து எந்த ஒரு போட்டியும் இல்லாம டைரக்டா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இளம் வயதில் குடியரசுத் தலைவர் ஆனவரும் இவங்க தான். ஓகேங்களா, இளம் வயதில் குடியரசுத் தலைவர் ஆனவரும் இவங்க தான். வயசு எப்போன்னா 64 வயசு. இவர் ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா, நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவங்க வந்து ஆந்திராவின் முதலமைச்சராகவும் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் தனது காலத்தில் மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி என 3 பிரதமர்களை பார்த்தவர். ஓகேங்களா, இவரு 3 பிரதமர்களை இவங்க தான் பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் யாரு குடியரசுத் தலைவர் ஆகியிருப்பாங்கன்னா கியானி ஜெயில் சிங் அவங்க பதவி வகிச்சிருப்பாங்க. எப்போன்னா 25/7/1982 டு 25/7/1987. ஸோ முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா, யாருன்னா கியானி ஜெயில் சிங் அவங்க தான் வந்து முதல் சீக்கிய குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருப்பாங்க. பஞ்சாபின் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. 1983 முதல் 1986 வரை அணிசேரா இயக்கத்தின் போது பொதுச் செயலாளராக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கியானி ஜெயில் சிங் அவங்க தான். ஓகேங்களா, இவங்களுக்கு அப்புறம் யார் பதவி வச்சிருப்பாங்கன்னா நம்ம வெங்கட்ராமன் அவங்க வந்து பதவி வச்சிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அவங்க 8வது பதவி வச்சிருப்பாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 25/7/1987 முதல் 25/7/1992 வரை. மிகவும் வயதான குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வெங்கட்ராமன் அவங்க தான். ஓகேங்களா, எத்தனை ஆண்டுகள்னா 76 ஆண்டுகள். 76 வயசுல தான் இவங்க குடியரசுத் தலைவரா பதவி வகித்திருப்பாங்க. இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, வெங்கட்ராமன் அவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க. 1955ஆம் ஆண்டு ஐநா சபையில் நிர்வாக தீர்ப்பாயத்தின் நீதிபதியாகவும் இவங்க செயல்பட்டிருப்பாங்க. 1955ஆம் ஆண்டு ஐநா சபை நிர்வாக சபையின்
தீர்ப்பாயத்தில் நீதிபதியாக செயல்பட்டிருப்பாங்க. இவரின் மை பிரசிடென்டல் இயர்ஸ் என்னும் நூல் இந்திய நிர்வாகம் பற்றிய உண்மைகளை கூறும் நூலாக விளங்குது. ஓகேங்களா. இவர் எழுதுற புக் என்னன்னு பாத்தீங்கன்னா மை பிரசிடென்டல் இயர்ஸ். ஓகேங்களா. இவங்களுக்கு அப்புறம் யார் பதவி வச்சிருப்பாங்கன்னா 9வது குடியரசுத் தலைவரா டாக்டர் சங்கல் தயாள் சர்மா அவங்க வந்து பதவி வகிச்சிருப்பாங்க. எப்படின்னா 25/7/1992 டு 25/7/1997. ஸோ இவர் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தின் முதல்வராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இவர் மத்திய பிரதேசத்தின் மாநிலத்தின் முதல்வராக இருந்திருப்பாங்க. அது போக ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிராவின் ஆளுநராகவும் இவங்க வந்து பதவி வகிச்சிருப்பாரு. ஓகேங்களா. இவங்க அப்புறம் யாரு பதவி வகிச்சிருப்பாங்கன்னா KN நாராயணன் அவங்க வந்து பதவி வகிச்சிருப்பாங்க 10வது குடியரசுத் தலைவரா. இப்போ காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 25/7/1997 டு 25/7/2002. முதல் தலித் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த KR நாராயணன் அவங்க தான். மக்களவைத் தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. மக்களவைத் தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவர் இவங்க தான். குடியரசுத் தலைவராக இருக்கும் வெளிநாட்டு தூதுவராகவும் இவங்க வந்து பணியாற்றிருப்பாங்க. ஸோ நாராயணனுக்கு அப்புறம் யார் பதவி வச்சிருப்பாங்கன்னா நம்மளோட APJ அப்துல் கலாம் சார் அவங்க தான் பதவி வச்சிருப்பாங்க. எத்தனாவது குடியரசுத் தலைவரான்னு பாத்தீங்கன்னா 11வது குடியரசுத் தலைவரா. இவரோட காலங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா 25/7/2002 டு 25/7/2007 வரைக்கும். அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவரான முதல் நபர் இவர் தான். நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். இவர் குடியரசுத் தலைவர் பதவி ஏறுவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றிருப்பாங்க. எப்படின்னா 1997. ஸோ 3 பேரு குடியரசுத் தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே பாரத ரத்னா விருது பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா. அதுல 3வது நபர் வந்து இந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் அவங்க தான். நெக்ஸ்ட் மக்கள் ஜனாதிபதி என புகழப்பட்டவரும் இவர் தான். மக்கள் ஜனாதிபதி என புகழப்பட்டவரும் டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் அவங்க தான். அக்டோபர் 15 இவரின் பிறந்தநாள் இளைஞர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஓகேங்களா. அக்டோபர் 15 இவர் பிறந்திருப்பாரு. இவரோட பிறந்தநாள் வந்து இளைஞரின் எழுச்சி நாளாகவும் கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் யார் பதவி வச்சிருப்பாங்கன்னா பிரதிபா பட்டேல் அவங்க பதவி வச்சிருப்பாங்க. முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஓகேங்க. நல்லா ஞாபகம். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பிரதிபா பட்டேல் அவங்க தான். இவங்களோட காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 25/7/2007 டு 25/7/2012. ஸோ இவங்க முதல் பெண் குடியரசுத் தலைவர். ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராகவும் இவங்க பதவி வகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராகவும் பதவி வகிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பிரதிபா பட்டேல் அவங்க தான். நெக்ஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் யார் குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருப்பாங்கன்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர்? 13வது குடியரசுத் தலைவர். இவங்களோட குடியரசுத் தலைவர் பதவி காலம் பார்த்தீங்கன்னா 25/7/2012 டு 25/7/2017. ஸோ திட்ட ஆணையத்தின் துணைத் தலைவராக பதவி வகித்தவர் இவங்க. ஓகேங்களா. இவங்க திட்ட ஆணையத்தின் துணைத் தலைவராகவும் பதவி வகிச்சிருப்பாங்க. ஸோ நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் என பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர். ஓகேங்களா. இந்த பிரணாப் முகர்ஜி அவங்க வந்து நிதி அமைச்சராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் யார் பதவி வகிச்சிருப்பாங்கன்னா 14வது குடியரசுத் தலைவரா ராம்நாத் கோவிந்த் அவங்க வந்து பதவி வகிச்சிருப்பாங்க. இவங்களோட பதவி காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 25/7/2017 முதல் 25/7/2022 வரைக்கும் பதவி வகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது டு 25/7/2017 வரைக்கும் இவங்க பதவி வகிச்சிருப்பாங்க. பீகார் மாநிலத்தின் ஆளுநராக இருந்திருப்பாங்க இந்த ராம்நாத் கோவிந்த் சிங் அவங்க. 2வது தலித் குடியரசுத் தலைவர் அவங்க தான். நெக்ஸ்ட் 15வது குடியரசுத் தலைவர் இப்போது இருக்கிற குடியரசுத் தலைவர் இவங்க தான் திரௌபதி முர்மு அவங்க. ஓகேங்களா. இவங்க வந்து 15வது குடியரசுத் தலைவராக இந்தியாவில் பதவி வச்சிருப்பாங்க. இவங்க எப்போ இருந்து 25/7/2022 இருந்து தொடர்றாங்க. இவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராகவும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராகவும் இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யார் பார்த்தோம்? ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரதீபா பட்டேல் அவங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவங்க. ஒடிசாவில் இருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மற்றும் பழங்குடியின தலைவர் வந்து இவங்க. ஓகேங்களா. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ.